நான் 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் கழகத்திற்கு சென்ற காலத்திலிருந்து அதுவரை வட்டக்கழகமாக இருந்து ஒன்றிய கழகமாக 73 முதலில் தேர்தல் நடைபெற்ற போது அந்த தேர்தலிலிருந்து இன்றைய தேர்தல் வரை பல்வேறு இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற தேர்தல்களில் பங்கு பெற்றிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் பங்கு பெற்றிருக்கிறோம். நாங்கள் பங்கு பெற்றது மட்டுமில்லாமல் எங்களோடு கிட்டத்தட்ட நான் என்னுடைய வயதுக்கு என்னுடைய ஒரு 20-30 எம்எல்ஏக்களை உருவாக்கி இருக்கிறோம். தலைவர் கலைஞர்கள் சொல்லி 4-5 எம்பிக்களை உருவாக்கி இருக்கிறோம். ராஜ்யசபா எம்பிக்களை கூட உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து 100% வெற்றியை பெற்றிருக்கிற மாவட்டமாக திருச்சி மாவட்டம் இருந்தால் கூட அந்த மாவட்டத்தை காட்டிலும் எங்களுடைய கழக தோழர்கள் என்பது கொஞ்சம் ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி திருச்சி பகுதி. ஆனால் தமிழ்நாட்டிலே நான் எல்லா மாவட்டங்களும் சென்றிருக்கிறேன். திருச்சி மாவட்டத்தை காட்டிலும் தஞ்சை மாவட்டம் சேலம் மாவட்ட கழக தோழர்கள் தான் ஒவ்வொரு பகுதியிலும் ராஜாவாக ஜாம்பவனாக ஒரு பகுதியை கட்டி ஆளுகிறவர்களாக ஒருவர் சொன்னால் அந்த பகுதியை கேட்கும் என்ற அளவிற்கு இருக்கிற கழக தோழர்கள் நிறைந்திருக்கிற மாவட்டம் சேலம் மாவட்டம் என்பதை எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் பணியாற்றிய பணியாற்ற நம்முடைய தளபதி ஒரு உத்தரவு தந்தபோது நான் வந்து பணியாற்றிய போது கொஞ்சம் பயமாக தான் வந்தேன். ஏனென்றால் அண்ணன் வீரபாண்டியர் அவர்கள் கீழே இருந்த மாவட்டம் அவர் எங்களுக்கெல்லாம் முன்னோடி என்பதை காட்டிலும் மிகப்பெரிய இந்த கழகத்தில் இருக்கிற எங்களை போல இளைஞர்கள் அவரும் 3 முறை அமைச்சர், நானும் அவர் 50 ஆண்டு காலம் 3 முறை அமைச்சர், நான் 10 ஆண்டு காலம் 3 முறை அமைச்சர். எனவே வித்தியாசத்தை பார்த்துக்கணும். அவர் முன்னோடி. எனவே அவர் எங்களை வளர்த்தார்கள், எங்களுக்கு நல்லதை சொல்லித் தந்தார்கள். எப்படி கலைஞர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை கோசிமட்டி எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். நாங்கள் இவ்வளவு காலம் இந்த இயக்கத்திலே நீண்டு நினைப்பதற்கு எங்களுக்கு அந்த முன்னோர்கள் தந்த அறிவுரை தான் முக்கியமான காரணம். இந்த கழகத்தில் எப்படி கழக பொருளோடு இருக்க வேண்டும், எப்படி கழக குடும்பங்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்னோர்கள் சொல்லித் தந்து கலைஞர் வழிகாட்டிலே தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேலம் மாவட்டத்தில் நமது அண்ணன் செல்வகுமார் அவர்கள் சொன்னது போல எனக்கு சொன்னார்கள், கள்ளக்குறிச்சியில உங்க 3 பகுதி தான் ஏற்காடு, எங்களுடைய ஆற்றுல தான் நாங்கள் பயமா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப சந்தேகப்பட்டாங்க. எங்களுக்கு மலையாளம் சந்தேகப்பட்டார். ஆனா உங்களுக்காக நாங்கள் தான் ஊருக்கு கூட வரணும்னா வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய தோழர்கள், ஒன்றிய நகர பேருந்துடைய செயலாளர்கள், அந்த பகுதியில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் வாங்க வச்சு தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு மாநாடு நடத்துவது என்பது, எங்கள் ஊரில் மாநாடு நடத்துவது என்பது நாங்கள் எங்களுக்கு என்னை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும், எந்த வேலையை எப்போது செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த சேலத்திலே நடந்த இளைஞர்கள் மாநாடு நடந்ததுக்கு நமது கழக தோழர்கள், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கழக தோழர்கள், நம்முடைய முன்னோடி பெருமக்கள் தந்திருக்கிற ஆதரவு என்பது அவ்வளவு பெரிய ஆதரவு. இடம் வாங்கி தந்தது ராஜேந்திரன், அந்த இடத்தை சீர் செய்தது முழுக்க சிறுவர்கள். அதுக்கு ஒவ்வொருவரும் எங்கு வண்டி நிறுத்த வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், நான் வெறுக்கு அடையாள அட்டை எப்படி தர வேண்டும் என்று செல்ல வேண்டும். எனவே அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் அங்கே இருந்தார்கள். அதனால்தான் மாபெரும் வெற்றி. அதனால்தான் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே பெரிய வெற்றியை இந்த பகுதியில் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் கழக தோழர்கள் அளித்த ஆதரவு, நீங்கள் உழைப்பு தான் இந்த வெற்றியை தந்திருக்கிறது. இப்போது நரசிம்மன் செயலாளர், ஒன்றிய செயலாளர் சொன்னார் நினைக்கிறேன். ஒன்றிய செயலாளர் பொதுமக்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதுதான் எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, அது பல இடங்களில் இவங்களுக்கு டிவி கேமராலாம் ஓடிட்டு சொல்றேன். அதுவே இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் வருகிற, எல்லாருக்கும் நேர்மையாக நடக்கிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பது கத்தாட்சி. கடந்த ஆண்டு நான் தூத்துக்குடி அமைச்சராக இருக்கும்போது வீரபாண்டியர் அவர்கள் உள்ளாட்சியில் ரேஷன் கடையில் வேலை போடணும், ரேஷன் கடையில் வேலை போடணும், ஒரே நாளையில் போடணும்னு சொன்னார். போடுங்கன்னா 400 பேருக்கு ஒரே நாளில் ரேஷன் கடையில் 5 நிமிஷத்துக்கு வேலை போடுறாங்க. ஒரே நாளில் வந்து 4000 பேருக்கு கண்டக்டர்கள் கூட்டணும்னு சொன்னார். தளபதி இந்த கேட்டு வாங்கி உடனடியாக சேலம் மாவட்டத்தில் 4000 பேருக்கு ஒரே நாளில் தந்த ஓட்டுநர் நடத்துனர் கூட்டு. அதுவும் நம்முடைய ஆட்சியில் தான். இன்றைக்கு இந்த ஆட்சியிலே எங்களுக்கு அந்த வாய்ப்புக்காக நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாமே இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்பு தந்து முதல் மாதிரி எடுத்தோம்னா வேலை போட முடியல. உச்ச
நீங்க ஒரு முறைப்படி பரிசு வச்சு தான் எடுக்கணும். அதுக்கு 85 மார்க் போடணும். உங்களுக்கு நேரடி இன்டர்வியூ 15 மார்க் தான் போடணும். அதனால எங்கள் துறையிலேயே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரிசு வச்சு எடுக்கிறதுக்காக எல்லா முயற்சி எடுத்திருக்கிறோம். நமக்கு மரியாதை இருக்கிறத நம்முடைய பிள்ளைகள் பொறியாளர் படித்திருக்கிற ஒன்றிய செயலாளர் கழகத்தோடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலே முறைப்படி நேர்மையான முறையில் அரசு வேலை வாய்ப்பு தந்தாலே அது ஒரு குடும்பத்துக்கும் பெரிய உதவியாக இருப்பதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். எனவே ஒரு காலத்துக்காக தான் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதே போல காவல்துறை பற்றி நம்முடைய வெண்ணிலா சேகர் அவர்கள் சொன்னார்கள். அது உரிய முறைப்படி நியாயமாக இருக்குமானால் உரிய முறைப்படி காவல்துறை தலைவர் மூலமாக அங்கே என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு செய்யப்படுவதை நான் தெரிந்து கொள்கிறேன். எனவே இந்த ஆட்சி என்பது தலைவர்கள் ஆட்சி என்பது அனைவரும் சமம் என்ற நிலையிலே தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு நல்ல பேர் வருகிறது கூட நடக்க வேண்டும் என்பதை என்னுடைய அம்மா நான் சொல்லுவேன். கேமரா டிவிலாம் இல்லைன்னா நான் ஒரு விளக்கமாக சொல்லுவேன். என்ன அங்கே கண்ணு நேரம் நாளை காலம் நேரம் சொன்னான்னு சொல்லுவாங்க. எனவே இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி, அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒரு 3 மாதம் 2 மாதம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கூட அனைவருடைய கோரிக்கையுமே நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு ஒரு காலம் வரும். இப்போதே 3 காலம் ஆகிவிட்டது. இனி இருப்பது கரெக்டாக 16 மாதம் தான் இருக்கிறது. அந்த 12 மாதத்துக்குள்ளாக கழகத்திலே பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். நமக்காக உழைப்பவர்களுக்கு நேர்மையான முறையில் நாம் அதிகமாக திமுக என்ற காரணத்தால் அதிகமாக அல்ல, அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிற சலுகை நம்முடைய மக்களுக்கு கிடைக்கிற வகையில் நிச்சயமாக செயல்படுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற கழக தோழர்களுக்கு தான் என்னுடைய நெஞ்ச நிறைந்த பாராட்டுகள். அதாவது கேட்டால் ரொம்ப கேவலமாக அந்த மலையாசம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டை வாங்க மாட்டீங்க அப்படின்னு இந்த சந்தையை கொடுத்து தினம் போன்ல பேசுவாங்க. அதோடு மட்டும் இல்லை, நாங்கள் முழுக்க வேலை செய்யணும் பார்க்கறதுக்கு ஆழமாக விட்டாங்க. நான் எத்தனை பெரம்பலூர் திருச்சி நம்ம அண்ணன் செல்வர் வந்து அவர் பிறந்த மரப்பு பெரிய மரம் வைக்கிறேன். ஆனாலும் இவ்வளவு வெற்றிக்கு அவருடைய பிரஸ்தாபிய ஒரு முக்கியமான இந்த பகுதியில் பயன்படுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அவருடைய அமைச்சராக இருக்கிற காலத்தில் செயல்பட்டவர்கள்லாம் இப்போது அவருக்கு உதவியாக வந்தார்கள். அதனால் ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனவே ஒவ்வொருடைய கழகத்தினுடைய உழைப்பும் இந்த வேட்பாளருடைய உழைப்பும் அதே போல ராஜேந்திரன் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒருத்தர் தான் ஒன்றே கண்ணு நின்று 11 இடத்துல 1 தான் இருந்தது. இப்போ 11 இடத்துல 1 தான் போயிருக்க 10 வந்துருக்காங்க. 10 வந்துட்டோம். 10 சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு கூட வந்திருக்கோம். நீங்க வந்திருக்கோம். எனவே வருங்காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில 22 சட்டமன்றம், டெல்டாவில் 44 சட்டமன்றம், 44ல 40 ஜெயிச்சோம். இந்த ஆட்சி அமைப்பதற்கு இந்த 2 மாவட்டங்கள் தான் முக்கியமான 50% தாண்டி இருக்கிறது. அடுத்து வருகிற போது சேலம் ஒரு முக்கியமான இடத்துல இந்த ஆட்சி அமைப்பது வரும் என்று நன்றாக தெரியும். இருக்கிற மேடையில் இருக்கிற 8 பேர் சட்டமன்ற உறுப்பினராக வர வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் இருக்கிறவர் மட்டுமல்ல, ஆனால் ஸ்ரீஎம்எஸ் அவருடைய பகுதியில் இருக்கிற 3 தொகுதி, ராஜேந்திரன் தொகுதியில் இருக்கிற 4 தொகுதி, யார் தலைவரை சொன்னாலும் தலைவர் யாரை காண்பித்தாலும் அவர்களை வெற்றி பெற வைப்போம். இதில் யாரும் வெற்றி வேண்டாததெல்லாம் இல்லை. அது நிச்சயமாக இருக்கு. அனைத்து வகையான உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் இருப்போம். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவோம். அப்படி வருகிற போது கழகத்தோழர்கள் எங்களுடைய ஆசைதான் உங்களுடைய ஒரு பெரிய மரியாதை தருவதை விட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு முன்னேறமானால் அதே இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்பதை நான் நன்றாக அறிவேன். எனவே கழகத்தோழர்கள் படிக்கிறவர்களுக்கு உள்ள வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் எப்படி முயற்சி எடுத்துக்கிறீர்களோ அந்த முயற்சிக்கு நிச்சயமாக நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற கழகத்தோழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பகுதியிலே பாராளுமன்றத்திலும் மற்ற தொழில் வரப்போற தேர்தலிலும் வெற்றி பெற்று வருவதற்கு உங்களுடைய உழைப்பு தேவை. இப்போது கூட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 7 அணிகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்திருக்கிறது. விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், ஆதிராளர்களுடைய அணி, மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி என்று ஒவ்வொரு மாணவர்கள் என்ற கூட்டம் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் எந்தெந்த இடத்துல மாவட்ட செயலாளர்கள் சில அறிஞர்கள் நம்முடைய இளைஞரணி செயலாளர் தந்தை உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதனை இப்படி செய்ய வேண்டும் என்று. எனவே அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது.
என்பதை தெரிவித்து வந்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிச்சயமாக உங்களுடைய உயர்வுக்கு கழக தோழர்களுடைய உயர்வுக்கு நாங்கள் எங்களுடைய